நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, மரங்களில் இருக்கிற வேர்கள் சுத்தமாக இருந்தால்தான் மரங்களில் இருக்கிற கிளைகளும் சுத்தமாக இருக்கும். நம்முடைய இருதயமே வேர். நம்ம இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் கிளம்புகிறது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம இருதயத்திலிருந்து கிளம்புது. இன்றைக்கு இதை குறித்து தான் வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 11வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாரு, வேர்கள் பரிசுத்தமாக இருந்தால்தான் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும். கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் மாம்சத்தின் கிரிகள் ஒரு பட்டியலே கொடுத்திருக்கிறாங்க. மாம்சத்தின் கிரிகளை ஒன்று நம்மகிட்ட இருந்தா கூட பரலோக ராஜ்யத்துக்கு நீங்களும் நானும் போக முடியாது. மாம்சத்தின் கிரிகள் என்னெல்லாம்னா, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், பில்லி சுனியம், விக்கிரகாராதனை, பகைகள், சண்டைகள், பிரிவினைகள், கோபங்கள், வைராக்கியங்கள், கொலைகள், வெறிகள், பொறாமைகள், களியாட்டுகள், மார்க்க பேதங்கள். இந்த மாம்சத்தின் கிரிகளை ஒன்று நம்மகிட்ட இருந்தா கூட நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ரெண்டாவது முக்கியமாக என்னன்னா, இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, வேதாகமத்தில் நீங்களும் நானும் நம்மளுடைய மாம்சத்தையும் நம்மளுடைய ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்து விட வேண்டுமா? அதை தான் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். யோவான் 15வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து அதாவது சொல்லியிருக்கிறார், நானே திராட்சை செடி, என்னுடைய பிதா திராட்சை தோட்டக்காரர். யாரெல்லாம் கனி கொடுக்கலையோ அவர்களை நான் அழித்து போடுவேன். யாரெல்லாம் கனி கொடுக்கிறாங்களோ, கர்த்தருக்கேற்ற கனி கொடுக்கிறாங்களோ, இன்னமும் அதிக கனிகளை கொடுக்கும்படி நான் அவர்களை பரிசுத்தமாக்குவேன். நீங்கள் இதை உபதேசத்தை கேட்டதினாலே நீங்கள் இன்னமும் பரிசுத்தமாக்குகிறீர்கள் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அதே யோவான் 15வது அதிகாரத்தில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், கொலைபாதகங்கள், வேசித்தனங்கள், விபச்சாரங்கள், அசுத்தங்கள், களவுகள், பொய் சாட்சிகள், தூசணங்கள் கிளம்புகிறது. இதுவே ஒவ்வொரு மனுஷனை தீட்டுப்படுத்தும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறாரு, பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளால் தங்களை உருவ கொத்திக் கொள்கிறார்கள். போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். இந்த உலகத்தில் நாம் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்று கொண்டு போவதும் இல்லை. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறாரு, நீங்களும் நானும் தேவனுடைய மனசினே இவைகள் எல்லாவற்றை விட்டு ஓடி நீதி, தெய்வ பக்தி, சமாதானம், விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்தம் இவைகளை அடையும்படி நாடுன்னு என்று சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு சித்தமானால் இந்த 2025வது வருடத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவரே, மாம்சத்தின் கிரிகள் எதுவும் என்கிட்ட இருக்கக்கூடாது, மாம்சத்தின் கிரிகள் எல்லாவற்றையும் என்கிட்ட இருந்து எடுத்து போடுங்கன்னு சொல்லி நம்ம ஒரு தீர்மானம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்திலிருந்து உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவும் புறப்பட்டு விடாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எங்களுக்கு சதையான இருதயத்தை கொடுங்கன்னு சொல்லி நம்ம தீர்மானம் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொண்டு பரிசுத்தமாய் எங்களுடைய இருதயமும் பரிசுத்தமாக இருக்கணும், எங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளும் பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுவோம். அதை தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.